ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. ஜனவரி மாத பலாபலன்கள் 12 ராசிகளுக்குரியதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷ ராசிக்காரர்களுடைய ஜனவரி மாத பலாபலன்கள் இப்பொழுது இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையையும் நன்மையும் பெறலாம். முதலிலே சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் யார்? இவர்கள் வீட்டிற்காக பிறப்பது இல்லை, நாட்டிற்கு பணி ஆற்றுவதற்கு பிறக்கிறார்கள். அரசாங்க வசியம் பெற்ற இவர்களுக்கு அரசாங்க வேலை எளிதில் அமைந்து விடுகிறது. நிர்வாக திறமையிலே கொடி கட்டி பரப்பவர். இயற்கையிலே தலைமை பதவியை விரும்பாதவர்கள், ஆனால் இவர்களுக்கு தலைமை பதவி தானாகவே தேடி வரும். அப்படிப்பட்ட சிம்ம ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? மகம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திரம் 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள், சேர்ந்தவர்கள். இவர்களுடைய பலாபலன்கள் இந்த ஜனவரி மாதத்திலே எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். தனது தோரணையால் அனைத்து காரியங்களையும் சாதிக்கும் திறன் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் பொறுமையை கடைபிடித்தால் அனைத்து காரியங்களிலும் வெற்றிதான். இந்த ஜனவரி மாதம் 2026 தடைப்பட்டிருந்த பணவரத்து வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீராகும். அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம். அடுத்தவர் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவது நல்லது. ஆடம்பர செலவுகளை ஏற்படுத்தும் வாகனம் மூலம் செலவுகள் உண்டாகலாம். பயண சுகம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் கூடுதல் செலவை சந்திக்க நேரிடும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது வேகமாகும். தேவையான பண உதவியும் கிடைக்கலாம். சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு, சேர்ந்தவர்களுக்கு, குறிப்பாக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2026 எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாம். சக ஊழியர்கள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாய் எடுத்துக்கொள்வது நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மன அமைதி கிடைக்கும். பிள்ளைகள் நலனிலே அக்கறை காட்டுவீர்கள். அவர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை எழும். பெண்களுக்கு கோபத்தை குறைத்து ஞானமாக பேசுவது பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செலவுகள் கூடும். கலை துறையினருக்கு விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனை பெறுவீர்கள். பண வரத்து திருப்தி தரும். இதுவரை இருந்த தடைகள் நீங்கும். இதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபடுவீர்கள். எல்லாவற்றிலும் சாதகமான பலன் கிடைக்கும். காரியங்கள் அனுகூலமாய் நடக்கும். அரசியல் துறையினருக்கு புத்தி தெளிவு ஏற்படும். மனதிலே தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். மன குழப்பம் நீங்கும். ராசிநாதன் சூரியன் சஞ்சாரம் பண வரத்தை அதிகப்படுத்தும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகள் இருந்து தொய்வு நீங்கும். மாணவர்கள் பாடங்களை படிப்பதில் அலட்சியம் காட்டாமல் இருப்பது நல்லது.
விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் பொழுது கவனம் தேவை. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2026 உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர் விவகாரங்களில் கவனம் தேவை. ஆர்டர்கள் கிடைப்பது திட்டமிட்டபடி இல்லாமல் தாமதமாகும். வேலையாட்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. நல்ல முன்னேற்றம் காணலாம். வீண் அலைச்சல் மற்றும் வீண் விரயம் இனி ஏற்படாது. பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்? நீண்ட நாட்களாக நடந்து முடியாத காரியம் ஒன்று நடக்கும். எதிலும் திட்டமிடல் அவசியம். பலன்கள் சற்று தாமதமாகி கிடைக்கும். மற்றவர்கள் பிரச்சனைகள் வீண் தலையீடு வேண்டாம். நண்பர்களாக இருப்பவர்கள் கூட விரோதிகளாக மாறுவார்கள் இந்த காலகட்டத்தில் என்பதால் கவனம் தேவை. உத்திரம் 1ஆம் பாதத்தை உடையவர்கள், சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2026 எப்படி இருக்கும்? இந்த மாதம் கூட்டு தொழில் புரிபவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறமை வெளிப்படும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, மேல் அதிகாரிகளுடைய அனுசரணையும் கிடைக்கும். தனியார் ஊழியர்களுக்கு நல்ல நிலைமை வந்து சேரும். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திலே 2026 கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? பிரதோஷ காலத்திலே சிவபெருமானையும் நந்தீஸ்வரையும் வணங்க எல்லா பிரச்சனைகளும் தீரும். நன்மை ஏற்படும். அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி 23, 24, 25. அதிர்ஷ்ட தினங்கள் ஜனவரி 16, 17, 18. சொன்ன கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் ஜனவரி மாதத்திற்கு உண்டான பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.